ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೇವೆ, ಕ್ರಿಸ್ತನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಜಲದಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ನಾವೇನಾಗಿದ್ದೇವೆ? ತುಳಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯ. ಜಲದಿಂದ ಆತ್ಮದಿಂದ ತುಳಿಯಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ರಾಜ್ಯದ ಬಾಧ್ಯರು ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ಏನು ಹೇಳುತ್ತೆ? ஒருவன் ஆவியிலும் ஜலத்திலும் கழுவுனா அவன் பரலோக ರಾಜ್ಯಕ್ಕುரியவன். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಬ್ಬನು ಆತ್ಮದಿಂದಲೂ ಜಲದಿಂದಲೂ ತೊಳೆಯಲ್ಪಡುವುದಾದರೆ ಅವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯನಾಗಿರ್ತಾನೆ. ಆಮೆನ್. நீங்க எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? கைகளை தூக்கு. நீங்கெல்லாம் பரலோகத்திற்குரியவர்கள். யார் நீங்க? யார் நீங்க? சொல்லுங்க ஜோரா. ஏன் கூச்சப்படுறீங்களே? ரூபாய்க்குரியவர்களா, பாரினுக்குரியவர்களா? இதெல்லாம் அழிஞ்சிடும் ஒரு நாள். பரலோகம் தான் நிரந்தரமா இருக்கும். நம்ம எல்லாம் அங்கத்துக்குரியவர்கள். ஆமென். நம்ம எல்லாம் பரலோகத்திற்குரியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆததனால நாம் பரலோகத்திற்குரியவர்களாக இருக்க பட்சத்தில் நாம் கிறிஸ்துவை ಅನುಸರಿತು நடக்க வேண்டும். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿ ಇರುವುದಾದರೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ ಇರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೇಳಿ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ. ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೂ ಜಲದಿಂದಲೂ ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ದೇವಾ? ನೀನು ಯಾವಾಗ ಜಲದಲ್ಲಿ ನೀನು ಇಳಿತೀಯೋ ಆವಾಗ ನಿನ್ನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ್ ಬಂದ್ರು ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾನಲ್ಲ. ಈ ವಾಕ್ಯನ ಇಡೀ ಜಗತ್ತೇ ನಂಬುತ್ತೆ. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಕಾಕಾ ಪೋಕರು ಅಂತಾರೆ. ಹಂಗಂದ್ರೆ ತೀಟೆ ಕಿವಿ ಉಳ್ಳವರು, ತೀಟೆ ಹೃದಯದುಳ್ಳವರು ನಂಬುವುದಿಲ್ಲ. ಮೊನ್ನೆ ಒಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡಿದೆ. ಅವನ ಹೆಸರು ಶಿವಶಕ್ತಿ ಬಾಲಾಜಿ. ಅವನು ಹಿಂದೂ ಧರ್ಮದಿಂದ, ನಿಮಗೆ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ವೆರಿ ಗುಡ್. ಅದಕ್ಕೆ ಎರಡೆರಡರಲ್ಲಿ ಹೇಳೋದು ನಿಮ್ಗೆ ಬೇಗ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವನು ಹಿಂದೂ ಧರ್ಮದಿಂದ ಅವನೇನ್ ಮಾಡ್ದ? ಕ್ರಿಸ್ತ ಧರ್ಮಕ್ಕೆ ಬಂದ, ಕನ್ವರ್ಟ್ ಆಗಿ. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವನು ಏನ್ ಮಾಡ್ದ? ಬೇಕಾದ ಇಂಜರ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. ಮತ್ತೆ ಅವನು ತನ್ನ ಧರ್ಮಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು RSS ಅವ್ರ ಜೊತೆ ಸೇರಿಕೊಂಡು ಅವನು ಕ್ರಿಸ್ತರ ಬಗ್ಗೆ, ಕ್ರಿಸ್ತನ ಬೈಬಲ್ ಬಗ್ಗೆ ಸುಳ್ಳಾದ ಅಪರಾಧಗಳನ್ನು ಹೊರಿಸಿ ಕ್ರಿಸ್ತನ ಆ ಧರ್ಮದ ಬಗ್ಗೆ ಅವನು ಅವಮಾನ ಪಡಿಸಿದ. ಆದರೆ ಕೆಲವರು ಪಾಸ್ಟರ್ಗಳು, ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಾ ಜನ ಪಂಡಿತರಿದ್ದಾರೆ, ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡಕ್ಕೆ ದೇವರ ಆತ್ಮನು ಅನೇಕರನ್ನು ಎದುರಿಸಿದ್ದಾರೆ ಈ தேசத்தில். புரியுதா? அப்படியாப்பட்ட கேள்வி கேட்கிற மனிதர்களுக்கு, தப்பா கேள்வி கேட்கிற மனிதர்களுக்கு சரியான இந்த பைபிள் மூலமா பதில கொடுக்க, அடிக்க அநேக தேவ ஜனங்களை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். ஆமென். எப்பவுமே இந்த வேத வசனத்தை நடுவுல போய் படிக்க கூடாது. செங்கல்ல வீடு கட்டி இருக்கிறாங்க, ஃபுல்லு செங்கல். இது கேக்குதா? கேக்குது இல்லையா? நம்மளுது கேக்குது இல்லையா? போய் நடுவுல ஒரு கல் எடுக்க பார்க்க கூடாது. நடுவுல ஒரு கல் எடுத்தா உனக்கு புரியாது. அல்லேலூயா. அதே மாதிரி பைபிள்லயும் நடுவுல ஒரு வசனத்தை எடுத்தா உனக்கு புரியாது. மேலையும் கீழையும், அதுக்கு கீழையும் என்ன இருக்குதுன்னு படிக்கணும். ஒரு அதிகாரத்தை எடுத்தா மேலே கீழே கீழே முடிவு மட்டும் என்ன சொல்லுது, யாருக்கு சொல்லுது, எதற்காக சொல்லுது, எப்படி சொல்லுது புரிஞ்சுக்கணும். இந்த பைபிள்ல இருக்கிற அதிகாரங்கள் வெறும் 66 புஸ்தகம் இருக்குது. எத்தனை? 66. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குது. 27 பிளஸ் 39.
27, 39, 66 இருக்குது. இந்த 66 புஸ்தகங்களை 2000 வருஷமா இந்த பைபிள் முடிவே இல்லை. இன்னும் என்னால எண்டே இல்லை, இதுக்கு முடிவே இல்லை. இப்போ பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் காலேஜுக்கு போயிருப்பீங்க, 3வது 4வதுலேருந்து படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 3வது கிளாஸில் ஒரு டிக்ஷனரி தராங்க இல்லைங்களா? அது 4வது கிளாஸுக்கு யூஸ் ஆகுமா? 3வது கிளாஸ் டிக்ஷனரி புக்கு 4வதுக்கு யூஸ் ஆகுமா? ஆகாது. பியூசிக்கு வந்தது டிகிரிக்கு யூஸ் ஆகுமா? ஆகாது. என்ன ஆகாது? ஆகாது. படிச்சு என்ன பண்ணணும்? முடிச்சு தூக்கி போடணும். ஆனால் இந்த பைபிள் அப்படி கிடையாது. 66 புஸ்தகம் தான். 2024 வருஷத்துக்கு முன்ன இருந்த இது தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இதுக்கு என்ன இல்லை? இந்த பைபிளுக்கு என்ன இல்லை? ஜோரா சொல்லுங்க. என்ன இல்லை? ஒரு முறை காமிச்சிடுறேன். பைபிள் இதுதான், பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. இதுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆததனால இதுக்கு முடிவே இல்லை. இவ்வளவு வருஷமா போகிறது. சிலர் இந்த பைபிளை ஏதோ ஒரு இதான் நினைச்சுக்கிறாங்க இந்த வசனங்களை. ஆனா அவனும் அப்படித்தான் பண்ணான். சென்டர்ல ஒரு வசனத்தை எடுத்துறது. RSS காரங்க கூட சேர்ந்து யூடியூப்ல சொல்றான், அந்த வாடா போடான்றான். யெகோவா தேவனே வாடா போடான். அவன் யெகோவா போங்க யுத்தம் செய்து எல்லாரும் கொன்னுட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு கடவுளா இருந்தா கொலை செய்ய வைக்குவானா அப்படின்ட்டு அவனுடைய கேள்வி. நம்முடைய கேள்வி என்ன? நம்முடைய பதில் என்ன தெரியுமா? நீ மேலே படிச்சியா? அதுக்கு கீழே படிச்சியா? ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த நாட்டுக்கு போய் யுத்தம் செஞ்சு அங்க இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண? நீ வெட்டி சாட்சி முடிச்சுட்டு தான் வரணும் சொன்னார் தான். எதுக்கு சொன்னார்? மேலே பாரு. யார் அந்த ஜனம் யாருன்ட்டு மேலே பாரு. எதுக்காக சொன்னார்? மேலே படி. கடைசியா என்ன ஆச்சுன்னு கீழே படி. புரியுதுங்களா? அது தேவையில்லை அவனுக்கு. இந்த ஒரு வசனம் தான் தேவையா? அவர் கடவுளா இருந்தா இப்படி சொல்லுவாரா? அன்பான தேவ ஜனமே, நல்லா நம்ம புரிஞ்சுக்கிற சில விஷயங்கள் இதுல இருக்குது. என்ன இருக்குது? இது வேண்டாம், இனிமே இது வைக்காதீங்க. மூஞ்சியெல்லாம் மறைக்குது. நீங்க வச்சுக்கிற சோத்திர இயேசு நாமத்தில் மூஞ்சியெல்லாம் மறைக்குது. இல்லை இத்த இன்னும் கொஞ்சம் குள்ளமா பண்ணும், இல்லை இது இத்த கொஞ்சம் ஹைட்டா ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக்குறீங்களா? ஆனா எங்கேயோ போகணும், முச்சிலாம் இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆததனால அவர் எதுக்காக சொன்னார்? இந்த உலகம் தோண்டும் போது சுஷ்டி உருவாக்கிச்சு இல்லையா? இந்த பூமி சுஷ்டி 2 மனிதர்கள், ஒன்று ஆதாம் ஏவாள். அவனுக்கு பிறந்தவர்கள் 2 ஆண் பிள்ளைகள், அப்புறமா பெண் பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்க. இந்த 2 ஆண்ல ஒரு ஆண் கொலை பண்ணப்பட்டான், செத்துட்டான். ஒரு ஆண் இருந்தான். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள் தான் அவன் திருமணம் ஆனான். அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, ஜாதி சந்ததி உருவாச்சு. இந்த உலகத்தின் மேலே பாவம் பெருகினது. இதை கர்த்தர் கண்டார். இந்த மனுஷன், அப்போ மனுஷனுக்கு ஆயுஷ் காலம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 1000க்குள்ள. எவ்வளவுக்குள்ள? 965 வருஷம் வாழ்ந்து செத்தான் ஆதாம் என்று சொல்லுது. 1000க்குள்ள மெத்துஷேல் என்று சொல்லுகிறவன் தான் அதிகமா ஆயுஷ் காலத்துல வாழ்ந்தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாவமும் ஆயுஷும் அதிகமாக, ஆயுஷ் காலம் அதிகமா இருக்குது, பாவமும் பெருகுது. ஆண்டவர் இதை கண்டார். இந்த மனிதர்களுக்குள்ள என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு 120 வருஷத்தை பண்ணிட்டார். எவ்வளோ? 120 வருஷம் ஆயுஷ் காலம் ஆண்டவர் பண்ணிட்டார். போதும், இந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு இருந்துகிட்டோம். ஆனா இதுக்குள்ள கூட மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் தேவனுக்கு, தேவன் செய்தது சொன்னதுக்கு விரோதமா தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தாரு, இந்த உலகத்தை உண்டாக்கினதுக்கே, அப்படின்னா இந்த மனித குலத்தை உண்டாக்கினதுக்கே நான் துக்கப்படுகிறேன் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் व्यसனப்பட்டு இந்த உலகத்தை அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற மனுஷனை அழிக்க ஆண்டவர் திட்டமிடுகிறார்.
மனுஷனை மாத்திரம் அல்ல, எல்லா மிருக ஜாதிகளையும் அழிக்க ஆண்டவர் யோசிக்கிறார். யோசிக்கும் போது பார்த்தா அந்த ஆதாமுடைய வம்சத்திலிருந்து இந்த நோவான்ற ஒரு பக்தன், நல்ல மனுஷன், நீதிக்கேற்ற மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். ஐயோ சிக்கல் ஆயிடுச்சே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சைலண்டா இருந்தலான்னு பார்த்தா இதுக்குள்ள ஒரு நீதிக்குள்ள மனுஷங்கிறானே, அவன் குடும்பமும் நீதியா இருக்குதே, அவன் பிள்ளைகளும் நீதி கேட்டவர்களாக இருக்கிறாங்களே. ஆண்டவர் யோசித்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி, பாப்பா அவர் கப்பலை கட்டு, நான் சொல்ற மட்டும் ரெடி பண்ணிடு, இந்த மாதிரி நான் இந்த பூமியை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்பி, அவன் விசுவாசித்து, அவனும் குடும்பமும் சேர்ந்து அதெல்லாம் கட்டி அந்த நேரத்துக்கு உள்ள போறாங்க. மழை வருது, அழிஞ்சிடுது இல்லையா? அழிஞ்ச பிறகு அந்த கப்பல் கொஞ்ச நாள் ஆன பிறகு மண்ணெல்லாம் காஞ்ச பிறகு அதுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து நியூ ஜெனரேஷன் அப்படின்னா புதிய கோத்திரங்கள் அப்படின்னா வம்சம் ஆரம்பிக்கிறாங்க. யாரு? நோகாவோட மனைவி, அவங்களுடைய 3 ஆண் பிள்ளைகள், அந்த 3 மருமகளுக்கு என்னாவது வம்சம் மறுபடியும் உருவாகுது. உருவாகும் போது இந்த நோவாவுடைய 3 மகன்கள் இருந்தாங்க இல்லையா, ஷேம், ஹேம், எப்பத்து. இந்த 3 பிள்ளைகளுக்குள்ள ஷேம் சந்ததியிலிருந்து இந்த லூக்கா புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க, கொஞ்சம் எந்த சந்ததி பார்த்துருவோம். பைபிள்ல ಮೊನ್ನೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಹಾಕಿದೆ ಗ್ರೂಪಲ್ಲಿ, ಹೋದ ವಾರ ಮೆಸೇಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದು, ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ಇರುತ್ತೆ. ಲೂಕಾ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಚನ. லூக்கா 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல சொல்லுது, ಇವನು ಕಾಯಿನನ ಮಗನು, ಇವನು ನೋಹನ ಮಗನು, ಇವನು ಲಾಮೇಕನ ಮಗನು, ಇವನು ಇರೇದನ ಮಗನು, ಇವನು ಮಹೇಲನ ಮಗನು, ಇವನು ಕಾಯಿನನ ಮಗನು, ಇವನು ಏನೇಶನ ಮಗನು, ಇವನು ಸೇತನ ಮಗನು, ಇವನು ಆದಾಮನ ಮಗನು. ಹಾಕಿದ್ದೀನಲ್ಲ, ಇವನು ಶೇಮನ ಮಗನು. ಹೆಂಗಿರ್ತದೆ? ಇವನು 36. ಇವನು ಶೇಮನ ಮಗನು. இருக்குதா? ஷேம் என்று இருக்குதா? இந்த நோகாக்கு பிறந்தவர்கள் 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தான். ஒருவன் பெயர் ஷேம். அல்லேலூயா. இந்த ஷேம் என்றவன் நோவா கூட இருக்கும்போது, அவங்க அப்பன் கூட இருக்கும்போது தேவனுக்கு அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனா இன்னும் 2 பேர் இருந்தாங்க தெரியுமா? கப்பல்ல இருந்து வெளியே வந்த பிறகு இவங்களுடைய என்ன ஆயிடுச்சு, மனசெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தா ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி இவங்க 2 பேரை போட்டு தள்ளிட்டுக்குவாரு. யாரு? இந்த ஷேம் விட்டு எப்பேத், ஷேம், ஹாம், எப்பேத். இந்த ஹாம் எப்பேத்தை போட்டு தள்ளிட்டுக்குவாரு. ஆனா அன்னைக்கு கரெக்டா தான் இருந்தாங்க இவங்க, அதனால இவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா காலங்கள் கடந்து போகும்போது இந்த ஷேம் ஒண்டி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான், மீதி 2 பேருடைய மைண்ட் வேற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் தேவனுக்கு யோசிக்கிறதெல்லாம் கெட்டதா இருக்குது. அதனால இந்த ஷேமுடைய சந்ததியை ஆண்டவர் தெரிந்துக்கினார், கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று இங்கே சொல்லிடுது. இங்க இந்த வம்சத்துல தான் பாருங்க, கடைசியில சொல்லுது, இவனும் சேத்தன மகனும், இவனும் ஆதாமன மகனும், இவனும் தேவர மகனும். ஆமென். யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆதாம் மூலமா தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல பிறந்தார். வசனம் சொல்லுது, ஆதாமுக்கு பிறந்த வம்சத்தின் மூலியமா தான், கடைசியா வந்தவர்கள் மூலியமா தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சேம்
சந்ததியிலிருந்து தான் இயேசுவே பிறந்தார். அதனால சேம ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டார். பிதா யெகோவா பிரித்து எடுத்துட்டு இந்த சந்ததியிலே தாவீது வரணும். இந்த தாவீது வம்சத்துல தான் யோசேப்பு வரணும். இந்த யோசேப்பு மூலமா தான் மரியாளுக்குள்ள இருந்து இயேசு பிறக்க வேண்டும். இது பிதாவின் சித்தம். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? யார் அவங்க? ஹாம் எபெத். இவங்களுடைய மைண்டு வேற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுடைய கோத்திரம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அரசியலும் பிசினஸும் இவர்கள் உள்ளத்துக்கு கொண்டு வந்தார்கள். இவங்க வம்சத்துல தான் அரசியலும், இவங்க வம்சத்துல தான் பிசினஸ் என்ற காரியங்கள் இந்த உலகத்துல தொடர ஆரம்பிச்சிச்சு. இந்த வம்சத்திலிருந்து தான் அநேகர் பிலிஸ்டியர்கள் பிறந்தார்கள், எபிசியர்கள் பிறந்தார்கள். பிலிஸ்டியர், எபிசியர், இன்னும் அநேக ஒரு சந்ததி சொல்லப்படுகிறது. இவங்க பிறந்தாங்க. இந்த சந்ததி யாரெல்லாம்? பயங்கரமான கெட்ட மனுஷர்கள். இவங்க கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், அசுத்த சிந்தனை உள்ளவர்கள். இவர்கள் தேவனுக்கு அருவருப்பா, தேவனுக்கு கோபம் வர அளவுக்கு நடந்து கொள்ளுகிற சந்ததியா மாறிட்டாங்க இவங்க. புரியுதா? ஹல்லேலூயா. இந்த 2 சந்ததியில ஏகப்பட்ட துர்மார்கள். ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? இப்போ ஒரு வசனத்தை படிச்சோம். என்ன படிச்சோம்? இந்த சங்கீதம் 145ல அது கீழே கர்த்தர் தன் மேல அன்பு செய்கிறவரை காப்பாத்துகிறார், ஆனா எல்லா துர்மார்க்கர்களையும் சாகடிக்குவார். தன் மேல அன்பு செய்கிறவரை என்ன பண்றாராம்? காப்பாத்துறார். இதுல நல்லா புரிஞ்சுக்குங்க. துஷ்டன் யாரு, அன்பு செய்கிறவர்கள் யார் பார்க்கும்போது இந்த ஷேம் சந்ததி தேவனுக்கு பிரியமானவர்களாக கண்டார்கள். இதுதான் இயேசுவே வரப்போறார் உள்ள இந்த வம்சத்திலிருந்து. இவங்க தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள். இந்த துஷ்டர்கள் யார் என்றால் இந்த ஹாம் எப்பேத்துடைய சந்ததி தான். அதுக்குள்ள வந்த கோத்திரங்கள் தான் இந்த பிலிஸ்டியர்கள், எபிசியர்கள், அமோரியர்கள் என்று சொல்லப்படுது. பிலிஸ்டியர்கள், எபிசியர்கள், அமோரியர்கள் என்று சொல்லப்படுது. இவங்க எருக்கமில்லாதவர்கள், சின்ன பிறந்த குழந்தை என்று கூட பார்க்காமல் கொல்லுகிறவர்கள், ஸ்திரீகளை, பெண்களை கற்பழிக்கிறவர்கள், கொள்ளைக்காரர்கள். அந்த 2 மகன்கள் மூலமா வந்த சந்ததி அது. ஆனா இந்த ஷேம் என்ற சந்ததியை ஆண்டவர் காப்பாற்றணும். எதுக்கு காப்பாற்றணும்? இந்த சந்ததியிலிருந்து யார் வரணும்? ஆமென், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு இந்த சந்ததி போகணும். எது? இயேசு வராரே, அந்த ஷேம் என்ற சந்ததி. ஆண்டவர் ஒரு இடத்தை சொல்லியிருப்பார், அந்த இடத்துக்கு இந்த சந்ததி போய் சேரணும். அப்போ அந்த இடத்துக்கு இந்த சந்ததி போகணும் என்றால் அந்த இடத்துக்கு இவங்க போனோம்னா இந்த பிலிஸ்டியர் சந்ததியை தாண்டி போகணும், இந்த எபூசியர் சந்ததியை தாண்டி போகணும், இந்த அமோரியர் சந்ததியை தாண்டி போகணும். அப்படின்னா கோட்டைகளை தாண்டணும், அப்படின்னா அந்த ராஜாக்களை தாண்டணும். யார் அவர்கள்? தேவனுக்கு விரோதமான துர்மார்க்கர்களா மாறினார்கள். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள், தேவனுக்கு எல்லாமே செய்த அருவருப்பான காரியங்கள். யார் இவர்கள்? பிலிஸ்டியர்கள், எபிசியர்கள், அமோரியர்கள். யார் இவர்கள்? நோவாக்கு பிறந்த 2 பிள்ளைகளுடைய சந்ததிகள் இவர்கள். இப்போ இங்கிருந்து அவங்க ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு கடந்து போகணும், தாண்டி போகணும்னா என்ன பண்ணணும்? இவங்களை தாண்டி தான் போகணும். சும்மா இருந்துருவாங்களா? ஈயருக்கம் இல்லாத ஜனங்கள் அவர்கள், முரட்டுத்தனங்கள், கடினமான இருதயம் உள்ளவர்கள். இப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவன் மேல் அன்பு செய்கிற பிள்ளைகள், வசனம் சொல்லிச்சு அவங்க காப்பாற்றப்பட வேண்டும். அவங்க என்ன ஆகணும்? துர்மார்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு செத்தாலும் பரவாயில்ல. அவங்க துர்மார்கர்கள் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவருக்கு, ஆனா அவங்க துர்மார்கர்கள். ஆனா இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இவங்க
தேவன் மேல அன்பு வைத்தவர்கள். இப்ப இவங்க அந்த தேசத்தை கடந்து போகணும்னா அந்த எதிரி படை என்ன பண்ணும்? இவங்க என்னமா பண்ணும்? இப்படியா யுத்தம் செய்யணும். என்ன பண்ணும்? யுத்தம் செய்து அவங்கள தோக்கடிச்சு வெட்டி கூறுத்தாத்தான் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு தாண்டி போக முடியும். புரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் யுத்தம் செய்யுங்க, வெட்டி போட்டு போயினே இருங்க. நான் சொல்ற தேசத்துக்கு அவங்க யாரு? வெட்டப்பட்டவங்க யாரு? வெட்டுனவங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. புரியுதா? எதுக்கு ஆண்டவர் அவங்களெல்லாம் வெட்டு குத்துன்னு சொன்னாரு? அப்போ எதுக்கு சொன்னார்? அவங்க சரியில்லைங்க, ஜனங்க வேஸ்ட். அவங்க இருந்தது கூட வேஸ்ட் தான் உலகத்துல. அதனால ஆண்டவர் சொன்னார். அப்பெல்லாம் யுத்தங்கள் நடந்துருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொன்னார், யுத்தத்துக்கு போட்டு தள்ளிட்டு போயினே இருங்க நான் சொல்ற தேசத்துக்கு. தப்பா? ஆண்டவர் செஞ்சது தப்பா? தப்பு இல்லைங்க. அவங்க இந்த பூமி மேல துர்மார்கர்கள் வாழ்ந்தா என்ன, வாழா கட்டியனா, இருந்தேனா இல்லா கட்டியனா, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்த RSS கார மேலே கீழே யோசிக்கல. அவன் சன்றுல ஆண்டவர் சொல்லிட்டாரு. பைபிள் நல்லா படிச்சிருக்கிறான், நம்மளோட நல்லா படிச்சிருக்கிறான். ஆனா அவன் புரிஞ்சு கொண்ட காரியம்லாம் என்ன தெரியுமா? மேலே கீழே விட்டு சன்று வார்த்தைகள், நடுநடுவில் வார்த்தைகளை கொண்டு கிறிஸ்துவத்தை பற்றி அவமானப்படுத்தி பேசி, தப்பான முறையில் பேசி, அவன் மதம் கலவரத்தை உண்டாக்க அவன் அங்க போய் சேர்ந்தான். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கடைசியா அவனுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய பண்டிதர் பாஸ்டர்கள் சொல்லி புரிய வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி உலர்த்திப்பட்டான். அவனால மதம் கலவரம் வருது. ஏன்னா இந்த பைபிளுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஆமென். இந்த பைபிளுக்கு என்ன ஆகுது? அவ்வளோ பவர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, கிறிஸ்தவனே உன்னை தொட்ட என் கண்மணியை தொட்டது போல. கிறிஸ்தவனே நீ என் ஆலயமா இருக்கிற. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன். நீதான் தேவனுடைய ஆலயம். உன்னை ஒருவன் கெடுக்க வந்தானா, அப்படின்னா உனக்கு விரோதமா எழுப்பி வந்தானா, தேவன் அவனுக்கு விரோதமா எழுப்பி போவார். கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த பாரத தேசத்துல இந்த ஊழியத்துக்கு விரோதமா அதிகமா எழுப்பி வரட்டும். அமெரிக்கால இருந்து வராங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவன் மேல தொட்டிய நான் இந்த சின்ன நடந்துருது உள்ளத்துக்குள்ளேயே. பெருசாகட்டும். நிறைய பேர் இங்க காப்பாத்த ப்ரொடெக்ட் பண்ண வெளிநாட்டுல நிறைய பேர் காத்திருக்கிறாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு கூட ரெடி ஆகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யுத்தத்துக்கு கூட ரெடி. அவ்வளோ சப்போர்ட் இருக்குதுங்க கிறிஸ்தவத்துக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணிடல. ஏன்னா உலகத்துல கிட்ட அவங்கள காட்டிலும் நம்மை நடத்துகிறவர் பெரியவர் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆமென். உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அவர் பார்த்துக்குவார். ஆமென். அவர் பார்த்துக்குவார். கவலைப்படுறது வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பைபிளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் உதாரணத்துக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த பைபிள் என்னக்குது? எல்லாம் ஓமியமா, அப்படின்னா உதாரணம். சில இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ செடி நான் கொடி, நான் மரம் நீ கொடி. சில இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ நல்ல விதை. என்ன சொல்றார்? நல்ல விதை. சில இடத்துல சொல்றார், நீ பரலோகத்துக்கு போகணுமா? ஒருவேளை நீ உனக்குள்ள நீ பாவம் செஞ்சு நிற்கிறியா? உன் கண்ணு பாவம் செய்தா, 2 கண் உள்ளவனா நரகத்துக்கு போற போது பாவம் செய்யற ஒரு கண்ணை வெட்டி தூக்கி போட்டு ஒரு கண்ணோட நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போ. சரி, ஒருவேளை உன் கைகள் பாவம் செய்கிறதா? எந்த கை பாவம் செய்து பார்த்துட்டு 2 கை உள்ளவனா நீ நரகத்துக்கு போற போது ஒரு கையை வெட்டி விசாரிச்சுட்டு ஒரு கை உள்ளவனா போயிடு. உன் கால் பாவத்துக்கு கொண்டு போதா?
பாவம் செய்ய உன்னை தூண்டி கொண்டு போதா நடந்துன்னு? கால் தானே நம்மளை கொண்டு போகுது. அப்போ நீ 2 கால் உள்ளவனா நரகத்துக்கு போற போது ஒரு காலை வெட்டி நீ ஒரு காலோட பரலோகத்துக்கு போ. இதெல்லாம் உதாரணம். இதெல்லாம் என்ன ஆகுது? இதுக்குள்ள ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. அந்த பையனுக்கு அது தெரியல. இந்த சிவசக்தி பாலாஜி என்ற அந்த சகோதரனுக்கு அந்த விஷயம் தெரியல. அவன் வெறும் மேல் நோட்டத்துல தான் பைபிளை படிக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது இதோடைய அகலம் ஆழம் எவ்வளவுன்றது நீ தெரிந்து கொள். அப்படின்னா இதுக்குள்ள இறங்கினே இந்த வசனத்துக்குள்ள ஆவில நிரம்பி இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதை பார்க்கும் போது நீ இறங்கினே இருப்ப. நீ இறங்கின. இன்னைக்கு ஏதோ ஒரு தேசத்துல பூமியில எவ்வளவு ஆழங்குது கண்டுபிடிச்சலான்ட்டு ஏதோ ரஷ்யாலன்னு தான் நினைக்கிறேன் தோணானா போர் போட்டானா போட 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 எவ்வளவோ ஒரு ஆழத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு சத்தம் வந்துச்சு. என்னான்ட்டு அதை ஒத்து கேட்கும் போது கம்ப்யூட்டர்ல போட்டு கேட்கும் போது ஜனங்களுடைய சத்தம் கேட்குதான். அவன் அதோட அதை நிறுத்திட்டான் தோன்றுது. ஏன்னா அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நாங்க நரகத்துக்கு மட்டும் தோண்டிட்டோம், ஜனங்களுடைய சத்தம் அங்க கேட்குது. அவன் சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை அது பாதாளமா இருக்கலாம். நரகத்துல யாரும் இல்லை, நரகம் மூடப்பட்டு இருக்குது, அது திறக்கப்படும் கிளைமேக்ஸ்ல. ஆனா இன்றைக்கு பாதாளம் திறக்கப்பட்டு இருக்குது. ஒருவேளை அவன் பாதாளத்தை மட்டும் நோண்டிட்டு இருக்குவான்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பாதாளத்துல அந்த எரிச்சலுடைய சத்தத்தை கேட்டு அவன் நிலைத்து இருக்கிறான். ஒருவேளை இந்த பூமி கூட எவ்வளவு இருக்குது ஆழம் தோண்டி பார்த்துடலாம். ஆனா அப்பாவுடைய சத்தியம் வசனத்துக்குள்ள அந்த ஆழத்தை போய் தொடுறதுக்கு யாருனால முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அகலம் சந்திர மண்டபத்திலிருந்து சேட்டலைட்ல இருந்து பார்த்தா பூமி இவ்வளவுதான் இருக்குது. எவ்வளவு ஒரு உருண்டையாகுது. பார்த்துருக்கிறீங்களா? ஹலோ, என்ன கவனிங்க. பூமி உருண்டையாகுது, பார்த்துருக்கிறீங்களா? அத்தை கூட நம்ம ஒரு அளவு போட்டு பார்த்துடலாம். ஆனா இந்த வேதத்தின் ரகசியங்களை அகலத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இதோடைய ஆழத்தை கூட கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால எல்லா ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறா. நீ டிக்ஷனரி மாதிரி ரோபோ மாதிரி உட்கார்ந்து படிச்சிட்டேனா உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஹல்லேலூயா. நீ ஆவியில ஜெபித்து ஆவியில நிரம்பி அதை நீ படிக்கும் போது அது உனக்கு படிச்சா தெரியாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த விளக்கத்தை பேசணும். ஆமென். மனுஷனா நீ அந்த பைபிளை படிச்சு சொன்னீனா நீ வெறும் வசனத்தை தான் படிச்சு சொல்ல முடியும். ஆனா அதோடைய ரகசியங்கள் ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆவியானவருக்கு நீ இடத்தை கொடுக்கும் போது அந்த ஆவியானவர் இயேசுடைய சத்தியத்தை நமக்குள்ள இந்த சபைக்கு பேசுவார். அத அர்த்தங்களை புரிய வைக்குவார். நதியை பத்தி பேசியிருக்கிறது. நதி புறப்பட்டு போகிறது. நதி நதினா என்ன? நம்ம மேல்நோட்டமா படிக்கும் போது காவேரி நதியை நினைச்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது ஒரு நதி புறப்பட்டு போகிறது. அந்த நதி ஓரத்துல இருக்கிறவர்களுக்கு அந்த தண்ணீர் பிரயோஜனமா உண்டு, பிரயோஜனமாகுது. அந்த நதி போகுது இல்லையா, அந்த நதிக்கு ஓரமா தரையில இருக்கிறவர்களுக்கு அந்த தண்ணீர் பிரயோஜனமா இருக்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன? நம்ம மேல்நோட்டமா படிச்சோம்னா தண்ணி போகுது, விவசாயம் செய்யறவனுக்கு தண்ணி கிடைக்குது, அவன் அதை பாய்ச்சிக்குவான். ஆனா அது மேல்நோட்டமா படிச்சா, ஆனா ஆவிக்குரியதா படிக்கும் போது ஆவிக்குரிய காரியத்தில் அது பார்க்கும்போது அது நதி என்றது உன்னை என்னை நதி என்றது உன்னை என்னை புரியுது, தண்ணீர் என்றது உன்னை என்னை புரிகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணி நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு தாகம் எடுக்காது. தாகம் உள்ளவன் மேலே ஜீவ நீரூற்றை ஊத்துவன், பொங்கி வரும் தண்ணி. ஆவிக்குரிய சத்தத்துல நாம் பார்க்கும்போது நீ நான் நதியா காணுகிறோம். நாம் போகிற ஊருங்களை பட்டணங்களை நாம் இருக்கிற இடத்துல உனக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற நதி இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். இயேசு நாமத்துல போய் ஜெபித்தா பிசாசு ஓடுது. நீங்க நம்புறீங்களா? சைத்தான் ஓடுதுங்க. எப்படி? நமக்குள்ள கர்த்தர் வைத்த அந்த ஜீவ நதி நம்ம தான்.
நாம் புறப்பட்டு போகும்போது, நதியா பாய்ந்து போகும்போது பிசாசுகள் அலறச்சின்னு ஓடுது. கண்ணீர் வேதனை இருக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டாகுது. அது என்னை கொண்டு மாத்திரமல்ல, உங்களை கொண்டு கூட கர்த்தர் செய்ய பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் எப்படி படிக்க வேண்டும், எப்படி இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் காணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரணும். உலகத்தின் காரியத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. உலகத்தின் காரியத்துக்குள்ள நாம் மனசு வச்சு இதை நாம் பார்க்க வரும்போது எல்லாமே உலகத்தின் காரியம் தான் புரியும். இதுக்குள்ள ஆவிக்குரிய காரியம் நமக்குள்ள புரியாது. இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அந்த கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தவர் யார்? தேவன். உன்னைய யோகத்தை கண்டு அவர் கொடுத்தாரு. நீ நானும் அவ்வளவு நல்லவங்களா? நீ நானும் அவ்வளவு பர்ஃபெக்ட் ஆக்குறோமா? அந்த பர்ஃபெக்ட் எல்லாம் பார்க்கல ஆண்டவர். அல்லேலூயா. கூப்பிடுங்க. அவர் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை கணக்கு போடல. அவர் நமக்குள்ள இருக்கிற தப்புகளை எண்ணல. நாம் செய்கிற அக்கிரமத்தை அவர் இப்ப பார்க்கல. ஒரு நாள் பார்த்தார் யெகோவாவா. ஆனா இன்னைக்கு கிருபையா, இயேசுவா, கருணிக்கிறவரா, தயகரா, தயசாகரா, அவர் கருணாமயனா இன்னைக்கு காணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துர்மார்கர் துர்மார்கர் துர்மார்கர்னு சொல்லின்னு வந்தார் தெரியுமா ஆண்டவர் பழைய ஏற்பாடு. ஆனா இந்த புதிய ஏற்பாடுல அந்த துர்மார்கனை கூட நேசின்றார். ஏன்னா அவனையும் நான் தாண்டா படிச்சேன். ஏதோ வழி மாறி போயிட்டான். அவன் உனக்கு தப்பு செஞ்சான், நீ போய் மன்னிச்சுடுன்றார். இப்ப அமரியர்கள் இருக்கிறாங்க, தேசத்தில் இருக்கிறாங்க, பிலிப்ஸ்டர்கள் இருக்கிறாங்க, எபிசியர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ சிலர் திருந்திட்டு இருக்கிறாங்க, சிலர் மனம் மாறிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிலர் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்க ஆண்டவர் இப்ப சொல்றார், நீ போய் கொல்லாதே. ஏன்னா அந்த காலத்துல நீ காப்பாற்றப்பட வேண்டுமா இருந்தது. உன் மூலியமா கிறிஸ்து வரணுமா இருந்தது. அதனால உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண. இன்னைக்கு உன் மூலியமாவே அந்த ஜனங்களை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு துர்மார்கரை கூட நீங்கள் நேசிங்க என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணணும்? உனக்கு விரோதமா தப்பு செய்தவர்களை நீங்க என்ன பண்ணுமா? ಮನ್ನಿಕ್ಕಿ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡು, ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡು. ಯಾಕಂದರೆ ಒಳ್ಳೆಯವರಿಗೂ ಕೆಟ್ಟವರಿಗೂ ಸೂರ್ಯೋದಯ ದೇವರಿಂದಲೇ உண்டாಗುತ್ತೆ. நீ நான் நல்லவனா இருக்கிறோம், நமக்கு மாத்திரமா சூரியன் வெளிச்சம் வருது, பாவிகளுக்கா வருதல்ல. அப்ப ஆண்டவர் இந்த புதிய கிருபையின் காலத்தில் எப்படி பண்ணியிருக்கணும்? ஏய் நீ துர்மார்கன், உனக்கு வெளிச்சமே இல்லை. ஏய் நீ நீதிமான், என் பிள்ளைகள் உங்களுக்கு கொண்டித்தான் வெளிச்சம். அப்படி இல்லை. இன்னைக்கு நீதிமானுக்கும் துர்மாரனுக்கும் அவர் வெளிச்சத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். கொடுக்கிறார். தேவனே அந்த துர்மார்கனை நேசிக்கும் போது, அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள், நாம் என்ன பண்ணோம்? தேவனை போல நேசிக்க கத்துக்கணும். பாருங்க, ஒருத்தர் ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசிட்டான். நிறைய பேர் பேசினாங்க, ஆனா எல்லா இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிட்ட. ஆனா ஒருத்தங்கிட்ட ஆகல, பயங்கரமா. ஆனா இப்ப கூட ரெக்கார்டு இருக்குது. போடும் போதெல்லாம் கோரம் பல்லுமையில போய் குத்துலாமா, பக்கு 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 பக்குன்ட்டு மதனை கூட்டு போய் தூக்கி தூக்கி தப்பிட்டு வந்துடலாமான்னு தோண்டிடும். மதன் அப்படிதான். மூணு சொல்லுங்க சுர பசங்களை வரைக்கிறேன். நான் சொல்றது கர்த்தர் பார்த்து வர எனக்கு அது சொல்லும் போது ஒரு தைரியம் வரும், கொண்டு போய் குமிக்கலாமான்ட்டு. ஆனா ஆண்டவர் அவங்கள நேசிக்க சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ரொம்ப கோவத்துல இருந்த, ஆனா சரியான டைம்ல அந்த சாவுல எங்க மாமா இறந்துட்டாரு. அந்த சாவுல கிடைச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். எப்படிங்கிறன்ட்டு அப்படியே பார்க்குறான். என்னன்னா இவ்வளோ திட்டணும், நம்மளை எதனா பண்ணுவாங்க வைப்பனான்னு நான் யோசித்தேன். ஏன்னா என்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், சொல்லியிருப்பான் நான் யார், எதனா பண்ணுவான், எதனா பேசுவான். பார்த்தா இவன் வந்து எப்படிங்கிற எதில் மனசுல வச்சுக்காதப்பா, பழசெல்லாம் மறந்துடுன்னு சொல்லிட்டேன். இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்படியாப்பட்ட துர்மார்கனை கூட நீ நேசி. நான் உன்னை நேசித்தது போல, இப்ப சொல்றார், நான் உன்னை நேசித்தது போல நீ போய் எபிசியரை நேசி, பிலிஸ்டியரை நேசி, அமோரியரை நேசி. யார் இவர்கள்? தேவனுக்கு விரோதமான ஜனங்கள். இந்த ஜனங்களை நேசி. அதுதான் புதிய ஏற்பாடு. யோவான் 3:16 சொல்லுது,
தேவன் தான் இந்த உலகத்தின் ஜனங்கள் மேலே, உலகத்தின் ஜனங்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான். அதுல பாவியும் இருக்கிறான், துர்மார்கனும் இருக்கிறான், நல்லவனும் இருக்கிறான், நல்ல கிறிஸ்டின்ஸும் இருக்கிறான், அந்நிய ஜனங்களும் இருக்கிறான், முஸ்லீமும் இருக்கிறான், எல்லா ஜாதிக்காரரும் இருக்கிறான். இந்த எல்லா ஜனங்களை அவர் அன்பு செய்தார் என்று வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அன்பு செய்து தன்னுடைய குமாரனை அனுப்பி, அந்த குமாரனுடைய வார்த்தையை யார் நம்பினார்களோ அவர்கள் ஒருபோதும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென். இதுக்குள்ள ஒருவனும் கெட்டு போக கூடாதுன்னா சிங்களரா இல்லையே? ಏನಮ್ಮ ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ? அதுதான். ಜೋರಾಗಿ ಹೇಳು, ಮೈಕಲ್ಲಿ ಹೇಳು, ಮೈಕ್ ಕೊಡ್ರಿ, ಜೋರಾಗಿ ಹೇಳು, ನನಗೇ ಕೇಳಿಸಿಲ್ಲ ಇನ್ನದೇ. அதுதான். சிங்களர் அல்ல, எல்லாரையும் குறிக்கிறது. இப்படி சொல்லல ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சுரேஷ் பாஸ்டர் மேல அன்பை கூர்ந்து என்னுடைய குமாரனை அனுப்புன அந்த குமாரனை இந்த சுரேஷ் பாஸ்டர் அவங்க குடும்பத்தார் மாத்திரம் நம்பினா நித்திய ஜீவனுக்கு வருவாங்கன்னு சொல்லல. இதுல பாவியும் இருக்கிறான், நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான், நல்லவனும் இருக்கிறான். எல்லாரும் இயேசுவை நம்பினா அவங்க எல்லாரும் கெட்டு போக மாட்டாங்க, அப்படின்னா நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல பிசாசானவன் என்று ஒருத்தங்கிறான். அவன் என்ன பண்றான்னா, யோவான் 10 சொல்லுது, திருடன் திருடி கொள்ளவும் கொள்ளையடிக்கவும் அதை பாழாக்கவே தான் வரான் தவிர வேற எதுக்குமே அவன் வரமாட்டான். கசாய்க்காரனை பார்த்துருக்கிறீங்களா? ஆடு வெட்டுறவனு ஒரு வலுத்த ஆடை கொண்டு போனா என்ன பண்றான்? வலுத்து இருக்கிறாங்க நல்லா. இந்த ஆடு வாடா குமார் அப்படி ஒரு பேர் வச்சிருப்பாங்கன்னு வே, வாடா குமார் என்னது மேன் ஓடி வரும். அப்படியாப்பட்ட ஒரு ஆடு, அப்படியாப்பட்ட ஒரு மாடு வச்சுக்கிங்க. ஒரு நல்ல ஒரு கண்ணுக்குட்டிக்கு இந்த மாதிரி அசாத்தின்னு கூட பேர் வச்சுக்குவாங்க, சாம்பலான்னு கூட பேர் வச்சுக்குவாங்க. அதே ஆண் மாடு இருந்தா மதன் கிரண் இப்படி கூட இருப்போம். கூப்பிட்டு இருந்தா என்ன பண்ணா, சாமலா மே ஓடி வரும், ராசாத்தி மா ஓடி வரும். லேலுயா. இப்ப அவன் சூழ்நிலைக்கு பணம் இல்லை, அவன் என்ன பண்ணா, ஒரு கசாயத்துன்னு போயிட்டு வித்துட்டான் 10,000 ரூபாய். கசாய் கொண்டு போனானே அதுக்கு இறக்கத்தை காட்டுவானா? மேந்தது என்ன சொல்லுது? ஐயோ சொல்லுது, என் பேர் சாம்பலாங்க, நான் அந்த வீட்டுல வளர்ந்தங்க, மா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியுதா? புரியவே புரியாது. அவனுக்குள்ள என்ன இல்லை? இறக்கமே இல்லை. அவனுடைய டார்கெட் என்ன ஆகுது? இதை வெட்டி கொழுப்பு தனியா, கிட்னி தனியா, லிவர் தனியா, கல்லீரல் தனியா, மண்ணீரல் தனியா, போட்டி தனியா, லெக் பீஸ் தனியா, பாயா தனியா பண்ணி விற்கணும், சம்பாதிக்கணும். பிசாசு கூட அப்படித்தாங்க, பிசாசு கூட அப்படித்தான். உங்களை திருடி கொள்ளவும், உங்க ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடாதுன்னு கொள்ளையடிக்கும், உங்களை இந்த பூமியிலேயே பாழாக்கவும் அவன் வருவான். ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. நானே நல்ல மேய்ப்பன், என் நாடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் சொன்னவர் சொன்னது போல இல்லாமல் சிலுவையில் அவர் ஜீவனே விட்டார். கரங்களே தட்டாதீங்க, கரங்களே தட்டாதீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாருக்கு ஜீவனை கொடுத்தா என்ன? ஆனா எனக்கு விசுவாசம் உண்டு. நான் பெருகிறதுக்கு முன்பதாகவே, என் தாய் கருவில நான் உருவாகத்துக்கு முன்பதாக இயேசு எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வச்சிருந்தார். ஏற்கனவே அவருடைய ஜீவன் கொடுத்து, ஏற்கனவே அவர் ரத்தத்தை சிந்தி, நான் பெருக்கத்துக்கு முன்னாடியே தேவன் என்னை புக் பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தத்தையும் அந்த வார்த்தைகளும் விசுவாசிக்கும் போது நான் பிழைத்துக் கொண்டேன். நான் இங்க பூமியில மரித்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துல நான் ஜீவனோட இருப்பேன். எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல, இது கூட இல்லை. எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க, நான் இங்க மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துல பிழைத்துக் கொள்வேன். 2 மரணம் இருக்குது மனுஷனுக்கு. ஒன்னு இந்த பூமியில இந்த சரீரத்துக்கு,
இன்னொன்னு தேவனுடைய ராஜ்யத்துல நியாய தீர்ப்புல இந்த ஆத்மாக்கு, இந்த பேசுது பாரு ஜீவாத்மா, இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு மரணங்குது தெரியுமா? ஒன்னு இந்த சரீரம் இந்த பூமிக்கு போயிடும், இந்த ஆத்மா அங்க இருக்கும். நியாய தீர்ப்புல இந்த ஆத்மாங்கெல்லாம் எழுப்பப்படும், அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். அங்க அந்த நியாய தீர்ப்புல யாருக்கு நித்திய ஜீவன், யாருக்கு நித்திய மரணம் என்று தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் இரண்டாவது மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வேன் என்று எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்குதா? சிலருக்கு தான் இருக்குது, சிலருக்கு யோசிக்கிறாங்க. இந்த குரங்குக்கு வாழைப்பழம் குத்துருவாங்க, நல்லா லப்பு 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 சாப்பிட்டீங்க, சேர்த்து வச்சுக்கோ, கடைசியாக ஒரு பீஸ் இஞ்சி குத்த உடனே அப்படி ஆயிடும். அந்த மாதிரி சிலர் ஆயிட்டுக்கிறீங்க. நம்புங்க, விசுவாசிக்கங்க, நம்புங்க. நம்பிக்கை முக்கியங்க. ஆமோ, இந்த சத்திய வசனம் சொன்னது போல நான் இங்க மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிழைத்துக் கொள்வேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால திருடன் திருடிக் கொள்ளவும் கொள்ளையடிக்கவும் பாழாக்கவும் வரான் தவிர பிசாசு வேற எதுக்கும் இல்லை. ஆனா இயேசு அதுகளுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு என்று வந்தார். நானே நல்ல மேய்ப்பன், என் நாடுகளுக்காக என்னுடைய ஜீவனே கொடுப்பேன் என்று சொன்னவர். அவர் அதே போல சொன்ன வார்த்தையின் போலவே அன்றைக்கு அவர் சிலுவை கம்பத்தை ஏறி உனக்காக எனக்காக மரணம் அடைந்தார். அல்லேலூயா. யானா மரணத்தின் வாசல் இருந்து உன்னை எண்ணி அவர் விடுவித்து நித்திய ஜீவன் வாசலுக்குள்ள கொண்டு போகணும் என்று அதே யோவான் 10:10 சொல்லுது. மந்தைக்கு நானே வாசலா இருக்கிறேன், எனக்குள்ள ஒருவன் வந்தா சுகமா இருப்பான், வெளியே போனா நல்ல மேய்ச்சலை கண்டுகொள்ளும். ஆமென், அல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்கு பரலோக வாசல், அவர்தான் பரலோக துவாரம். அவருக்குள்ள பிரவேசிக்கும் போது அவன் சுகமாவே இருப்பான். வெளியே வந்தாலும் அவருடைய நாமத்தில் நாம் வெளியே போனா கூட நாம் நல்ல மேய்ச்சலை கண்டுகொள்ளும். ஆடை வச்சு கோட் பண்றார். இது விசுவாசத்துக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது இதோடைய அர்த்தமே வேறு. ஆமென். கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். அதுதான் போல் சொன்னார். அதுதான் போல் என்னன்றார் தெரியுமா? ஒரு வார்த்தை படிக்கலாம். ಗಲಾತ್ಯರು 2:20. ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 2:20. ಇನ್ನು ಜೀವಿಸುವವನು ನಾನಲ್ಲ ತಾನೇ, ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಸಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. நல்ல கவனிங்க. இன்னும் வாழ்றது நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஜீவிಸುವವನು ನಾನಲ್ಲ, கிறிஸ்தனே ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கை. நான் வாழுகிறது என்னால அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா தான் வாழ்ந்து இருக்கிறேன். அதனால நல்லா யோசிங்க. வாழ்றவன் தனக்காக வாழாமல் நமக்காக செத்து உயிர் தெழுந்தாரே, அந்த இயேசுக்காக இந்த பூமியில வாழலாம். ஆமென். கொஞ்சம் காலம் தாங்க, கொஞ்சம் பாருங்க. எங்க மாமாக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, தூங்கினே இருந்தாராம், இறந்துட்டாராம். யாருக்கு எப்படி மரணம் வருதுன்னு தெரியலங்க, யாருக்கு எப்படி மரணம் வருதுன்னு தெரியலங்க. ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் ஏங்க நம்ம எதோ பண்ணுறோம், எதோ யோசிக்கிறோம், எதோ பண்ணுறோம். ஏன் வாழ்றது கொஞ்ச காலம் தானே. ஆததுனால நாம் எதுக்காக வாழ்ந்துருக்கிறோம், யாருக்காக வாழணும், எதுக்காக வாழ போகிறோம்? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிக்கலாங்க. இப்படி வச்சுக்கலாம். உங்களை யோசிக்கலாம்னா உங்களை டார்கெட் பண்ணி பேசுறேன். கொஞ்சம் யோசிக்கலாங்க. ஏன்னா வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்துருக்கிறாரு, நான் நம்புறேங்க. அல்லேலூயா. நான் இந்த பூமியில மரித்தாலும் என் தேகம் மண்ணுக்கு மண்ணா போதுங்க, என் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போது என்று நான் நம்புறேங்க. ஒரு நாள் கர்த்தர் வரும்போது என் ஆத்மா உயிரோடு எழுப்பப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேங்க. அங்க ஒரு 2வது மரணம் இருக்குதுங்க, அங்கே நான் தப்பிச்சுக்க வேண்டும் நான் நம்புறேங்க. நீங்க எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால நாம் ಕ್ರಿಸ್ತುವ ಅನುಸರಿಸಿ இந்த ಭೂಮಿயில வாழ வேண்டும். என்னது? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸಿ. ಹಂಗಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತು ಏನು ಹೇಳಿದ್ರು, ಯೇಸು ಏನು ಹೇಳಿದ್ರು ಆ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು,
ಯೇಸಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಒಂದು ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸಿಸುವರು. ನನ್ನನ್ನು ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ನನ್ನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿ ಕೊಂದಿದ್ರು, ನಿಮಗೂ அதே ನಡೆಯುತ್ತೆ. அல்லேலூயா சொன்னார் அன்னைக்கு. அதே போல தன்னுடைய சீஷர்களெல்லாம் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, உன்னை இம்சை கொடுக்குற, உனக்கு இம்சை வரும் இந்த உலகத்துல, ஜனங்கள் மூலியமா உனக்கு நிந்தைகள் இம்சைகள் வரும், நீ தாங்கிக்கோ. அதுதான் சொல்றார், கிறிஸ்து அனுசரித்தது போல இந்த உலகத்துல நாமும் அனுசரித்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து பாடுகளை பட்டார், இந்த உலகத்துக்கு வந்து தெரியும் அவருக்கு சிலுவையின் பாடு எப்படியாப்பட்டது என்று நல்லா புரிந்து, அவருக்கு 2 முறை 3 முறை தரிசனம் கண்டவர் அவர். அதுதான் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, பிதாவே கூடுமானால் இந்த வேலை, இந்த காரியங்களை என்னிடத்திலிருந்து எடுத்துடு, அதனால் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துடு என்று ஜெபம் பண்ணவர் அவர். உன் சித்தமானா அவ்வளவு பயங்கரமான பாடு. ஆனா அந்த பாடு இருக்குன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அந்த பாடுகளை மத்தியில எங்கனா இயேசு ஓடி போயிட்டாரா? ஜனங்க இப்படி அவமானப்படுத்தாங்க, எங்கனா எதனா இயேசு தப்பா பேசினாரா அந்த ஜனங்களே? இல்லையே. சிலுவையில கூட அவர் சொன்னார், பிதாவே தந்தையே இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமல் பண்ணிருக்கிறாங்க, இவங்களை மன்னிங்க. சிலுவையில் ஒருத்தன் இயேசுவை அறிந்து கொண்டதனால இன்றைக்கே நடத்துல நீ பரதேசில இருப்பாய். நொடி பொழுதுல தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவருடைய அன்பு பார்த்தீங்களா? அவருடைய பாசம் பார்த்தீங்களா? இரக்கம் பார்த்தீங்களா? அவருடைய தயவு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதான் இன்றைக்கு பார்க்கிறோம். கிறிஸ்து அனுசரித்தது போல நாமளும் அனுசரிக்க வேண்டும். அதை கத்துக்கணும், பார்க்கணும். இயேசு என்ன பண்ணார்? இயேசு எப்படி வாழ்ந்தார்? இந்த உலகத்தில் என்னெல்லாம் அவர் தாழ்த்திக்கினார், இந்த உலகத்தில் என்னெல்லாம் அவருடைய தன்மையை விட்டு கொடுத்தார். வாலிபருங்க அவர், 30 வயசு வாலிபர் அவர். இப்பெல்லாம் 20 வயசு 18 வயசு யூத்ன்றாங்க. அப்பெல்லாம் 30 வயசு வாலிபர் அவர். பலன் உள்ளவர், ஷோக்கி பண்ணல, அவங்க போல ஷோக்கி பண்ணல. இதான் என்ன சொன்னாரோ அதை தான் ஓடு பண்ணி செய்தார் இந்த உலகத்தில். அதை தான் நம்மளையும் செய்ய சொன்னார். ஆமென். நம்ம என்ன பண்ணி, அதனால உலகத்தார் போல நம்ம வாழ, உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வித்தியாசம். ஆமென். இயேசு சொன்னார், இவைகளுக்குள்ள நீங்க யாருக்கு நல்லது செய்தீர்களோ அது எனக்கே செய்தது போல. என்னவா? இவைகளுக்குள்ள அப்படின்னா இவங்களுக்குள்ள யாருக்கோ ஒருத்தனுக்கு ஏதோ தேவை இருந்தது, அவன் உங்ககிட்ட வந்து வாய் விட்டு கேட்டான், உன்னால முடிஞ்ச உதவியை செய்தியே, அது அவனுக்கு அல்ல, அது எனக்கே செய்தது என்று நினைத்துக்கொள். இதுதாங்க இயேசு சொன்னார். இதுதான் இயேசு சொன்னார். உங்ககிட்ட கடன் கேட்டு வரவனுக்கு மூஞ்சி திருப்பாதேனா? அவன் 100 ரூபாய் தான் கேட்டு வந்தான், உங்ககிட்ட இருக்கிறதே 100, 10 ரூபாய் கொடுத்து இல்லைன்ட்டு ஒன்றி சொல்லி அவனை துக்கப்படுத்தி அம்பாத உன்னை நம்பி வந்துட்டான். அவன் போனா எனக்கு எதனா கெடிக்கன்னு நம்பிட்டான். 100 ரூபாய் தான் வச்சுருக்கிற, இல்லப்பா என்கிட்ட 100 ரூபாய் சொல்லாத, பா என்கிட்ட இருக்கிறது 100 ரூபாய் தான், என் தேவைகள் இருக்குது, நான் ஒரு 20 ரூபாய் நீ வச்சுக்கோ, ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் சந்திப்பார். அவன் இல்லை என்று மூஞ்சி திருப்பி அனுப்பாத. அல்லேலூயா. இதுதான் இயேசு சொன்னார். இதை செய்யறோம் தெரியுங்களா? செய்கிறவர்கள் தான் அந்த கிறிஸ்துவை அனுசரித்து இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. உலகத்தார் போல இருக்காதீங்க. தேஜான் வச்சுக்குவான், இல்லைன்னுடுவான், என்னன்னா வட்டிக்கு குத்துருவான்னுவான், என்னன்னா வட்டிக்கு குத்துருவான்னுவான். ஆனா உனக்கு ஃப்ரீயா கடன் மாத்திரம் கொடுக்க மாட்டேன். உலகத்தார் அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் உன்னை என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் அந்த பாஸ்டருக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். 10,500 ரூபாய் இருந்தது. 500 ரூபாய் அவர் கூட வந்த பாஸ்டர் காணிக்கை கொடுத்து அவர் 10,000 ஆச்சாரம் நம்மளுக்கு இங்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது. ஆண்டவர் கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோங்க. அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் எனக்கு நல்லா தெரியும்.
அதுக்கு தான் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அத்தை வாங்கி கொடுத்து. ஆனா அதை கையில வாங்கினோட அவர் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஆமென். அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் யாருக்கும் அந்த டொனேஷன் புக்கை கொடுக்குறேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுக்கல. அவர் என்னடா ஞாயிற்றுக்கிழமை நானா போன் பண்ணேன். பொறுமா சொல்றாரு அவர், ஐயா ஏற்கனவே உங்க சர்ச்சுக்கு போர்டுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே இந்த மாசத்துல, இது வேறையா இன்னொரு சர்ச்சுக்கும் இவர் வாங்கி தராரு, உங்களை தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு தான் நான் கொடுக்கல, எனக்கு விருப்பம் இருக்கல. இப்போ சபையார் அப்படின்னு நினைக்காதீங்க, அது சின்னதா இருந்தாலும் பொக்கிஷம் பெருசா இருக்கும். ஆமென். உங்களை புகழ்ந்து பேசினாங்க, சந்தோஷப்பட்டாரு. 35 மூட்டைக்கு சிமெண்ட் காய்ச்சி நேற்று கூட போன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அந்த சர்ச்சு கட்டுறது உங்க சர்ச்சு தாயா பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்புறமா 50,000 வந்தது, 1 லட்சம் வந்தது, 1.5 லட்சம் கொடுத்தாங்க. மோல்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட அது 6-7 லட்சம் ரூபாய் செலவு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் போனி பண்ணோம். அவர் ஏற்கனவே சர்ச்சு மாறும்போது கூட என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி அட்வான்ஸ் இல்லை என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மேலே ஃபுல்லாக தராங்களா, என்ன பண்ணுறது தெரியலையா, ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர் என் கூட பேசினார். இவங்க குடு என்று நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவங்க கிட்ட சந்திங்க, இவங்க இருதயத்தில் பேசுங்க, நீ ஜெபம் பண்ணி நீ என்னத்த செய்ய போறன்னு ஆவியானவர் எனக்குள்ள சொல்லும். உடனே ஒரு கூகுள் பே பண்ணேன். ஒரு அமௌண்ட் வந்ததா பாரு, காணிக்க அனுப்பிச்சு. அவர் என்ன நினைச்சார், 500 1000 அனுப்பிச்சு 5000. இது சொல்லி காமிக்கல, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவரே சொல்லிட்டார், ஐயா 500 1000 அனுப்புவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ அனுப்பிச்சிட்டு சொல்றவன் நான், இன்னொருத்தர் கொடுக்கணும்னு ஜபம் பண்றவன் நான். முதல்ல நான் கொடுக்கணும் ஐயா, நான் கரெக்டா இருக்கணும் ஐயா. சொன்ன உடனே அவருக்கு 2 லட்சம் ரூபாய் அந்த சர்ச்சுக்கு லீஸ்க்கு போறதுக்கு ஆண்டவர் அதே மாசத்துல கிருபை செய்தார். கரகளை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம கொடுத்தது. இப்போ பாருங்க, இப்போ 10,500 ரூபாயில இந்த சபையில 5,500 நான் தான் கொடுத்தேன். அந்த 5,000 அன்னைக்கு 5,000 கொடுத்ததுனால நான் ஒன்றும் குறைவுள்ளவனா இல்லை. இன்னும் கர்த்தர் என்னை நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நான் தெரிஞ்சுக்கினேன். ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கப்படும். நான் சிங்களா கொடுக்கிறேன். நான் எப்படி பெற்றுக்கிறேன்? டபுள். இங்கிலீஷ்ல என்னது? சிங்களர் அல்ல, மைக்கேல் ஏலு சிங்களர் அல்ல, ப்ளூரல் பர்த் கோட் பண்ணு, டென்ஷன் பண்ணாத. குடுங்கள் கொடுக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை. எப்படி கொடுப்பாங்களா? நம்ம சிங்களா கொடுத்தா நமக்கு எப்படி கிடைக்குமா? அமுக்கி குலுக்கி அந்த மூட்டிய ஃபர்ஸ்ட் அமுக்கணும். நாங்கெல்லாம் அப்போ இந்த காகிதம்லாம் பொறுக்கின்னு இந்த ஊத்தான். நாங்கள் இந்த கோணியில் என்ன ஆயிடுது தெரியுமா? மேலே மேலே போட்டால் ரொம்பிடும். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுமா, ஏறி மெதிக்குவோம் அது உள்ள. ஏன்னா அப்போ தான் அது போவோம். அது எதனா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் இப்படி கொள்ளுக்குவேன். ஏன்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில்லப் ஆகணும். அல்லேலூயா. அப்புறமா மெரிச்சு போட்டு ரொப்புனா வெளியே விழுற அளவுக்கு அது வெயிட் வரும். ஆமென். இந்த போல ஆண்டவர் அம்மிக்கு நம்ம கொடுக்கும் போது, கொஞ்சமாக கொடுக்கும் போது அவர் ரிட்டர்ன் நமக்கு எப்படி தராராம்? அம்மிக்கு குலுக்கி சருகி விழும் அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அனுசரித்து நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுனால, நாங்கள் கொடுக்கிறதுனால, நாங்கள் குறையா போல இன்னும் கர்த்தர் எங்களை நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது சீக்ரெட்டுங்க. இது கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல நாம் எதை விதிக்கிறோமோ அதை தான் அறுப்போம்னு வேதம் சொல்லுது. நீ நல்லதை விதிச்சா நல்லதை அறுப்ப, நீ கெட்டதை விதிச்சா கெட்டதை தான் அறுக்க போற, இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால உலகத்தின் ஜனங்கள் அப்படி இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவ அனுசரித்து நடிக்கிறவர்கள் வேறு விதமா இருக்கணும். ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும். நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியணுங்க, சேஞ்சஸ். அதனால பவுல் இங்க ஒரு வசனத்தை சொல்றாரு, படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17-27 வசனத்தை படிப்போம். இது ஒரு பெரிய மெசேஜ் இந்த வசனம் எபேசியர்ல. அது இன்னொரு நாளைக்கு விளக்கத்தை நாங்க சொல்றோம். ஒரு வசனத்தை மாத்திரம் படிங்க. ஆதரிந்த அந்நிய ಜನರು ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ அப்படியால்
அந்நிய ஜனங்கள் நடந்து கொள்வது போல, அப்படின்னா உலகத்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவுடைய வார்த்தை அறியாதவர்கள் செய்கிறது போல நாம் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. மத்தேயு ஆததனால அவர்கள் நடந்து கொள்வது போல, அவங்க நடந்துக்குவாங்க, ரோட்ல சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தையே பேசுவாங்க, ஏமாத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க செய்யறத போல நாம் செய்யக்கூடாது. இனிமே இன்னைக்கே லாஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. அப்படி உங்களுக்குள்ள யாருன்னா ஒருத்தர் இருக்கிறது இருந்தா மாத்திக்கங்க. உங்களை இன்னைக்கு மாத்திடுங்க, உங்க ஹாபிட்டை மாத்துங்க. நீங்க சொல்லுங்க, நான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிறேன், புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய சித்தம் எனக்குள்ளும் என் குடும்பத்தாருக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீ நம்பணும். பிறரை மன்னிக்கிற அந்த கிறிஸ்துவின் மனசை எனக்குள்ள கொடுத்திருக்கிறீர். அவங்க தவறுகளை நீங்கள் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, மன்னித்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள்ள இருக்கிற நான் உங்களுக்கு மெய்யாகவே அப்படின்னா கட்டளையிட்டு சொல்லுகிறேன் போல் சொன்னார் அன்னைக்கு தன்னுடைய சீசர்களை பார்த்து. இன்னைக்கு தேவ ஆவியானவர் மூலியமா இந்த ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்றார், உங்களை நீங்க மாத்திக்கிறீங்க. அவங்க எல்லாம் வந்து தேவையில்லாத புத்தி இல்லாத மனுஷர்களை போல அவங்க நடந்துக்கிறாங்க. அறிவு கட்டவர்கள், அவங்க எல்லாம் அறிவில்லாதவர்கள். சிலருப்பா, எல்லாரும் கிடையாது, எல்லாருக்கும் சொல்ல, அவங்களுக்குள்ள கூட ரசிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள கூட நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா சிலரை நான் சொல்றேன், சிலரை அன்னைக்கு போல் சொன்னார், இன்னைக்கு நான் சொல்றேன் இயேசு நாமத்தில். அவங்களுடைய மனசு என்று ஒன்று இருக்குது பாரு, அது எப்பவுமே இருட்டா காணப்படும். நான் இப்படிதான், நான் ஏன் செய்யணும், நான் அப்படித்தான், நான் ஏன் கேட்கணும், நான் இப்படித்தான், நான் ஏன் நடக்கணும், இப்படி அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நமக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கிறார். அவர்கள் தம்முடைய இருதயத்தை கடினம் படுத்திக் கொள்ளுகிறார்கள், கல்லு பண்ணி கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களுக்கு இரக்கம் இல்லாதவர்களா சிலர் இருக்கிறார்கள். நாம் அப்படியாப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க சுய ஞானத்தினால அவர்கள் தமக்குள்ள இருக்கிற ஞானத்தின் நிமித்தமா தேவன் கொடுக்கிற அந்த ஜீவனுக்கு அவர்கள் தூரமா இருக்கிறார்கள், அந்நியர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு பாத்திரர்களா அவர்கள் இல்லை. ஆனா நீ நான் கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுக்கு பாத்திரர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு. ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த அந்நியர்கள் துர்மார்கர்கள் எவ்வளவு நாள் இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீர்களா? அவங்க இந்த பூமியிலேயே திருந்துற நாட்கள் முழுவதும் இயேசு இந்த உலகத்துக்கு வரமாட்டார். மீண்டும் இரண்டாவது வருகை நம்ம தான் போயினே இருக்கணும். ஜென்ரேஷனா இப்போ நான் அவுட் ஆகிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள். அப்புறமா என் பிள்ளைங்க வருவான், கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை போகிறோம், அவன் அவுட் ஆகிடுவான். அவனுக்கு பிறந்த குழந்தை வளருவான், அவங்களுக்கு அவன் அவுட் ஆகிடுவான். ஏன் இயேசு வரல? ஆனாக்கா அவன் எல்லாரும் மனம் திரும்பும். அவன் எல்லாரும் கிறிஸ்துவின் மனசை அனுசரித்துக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வரவே மாட்டார் இந்த உலகத்துக்கு. ஏன்னா அவன் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. இந்த புதிய ஏற்பாடின் காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில் போட்டு இறங்கி வந்து அவங்களெல்லாம் போட்டு நம்மளை கூட்டு போயிட்டுவார். ஆனா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 7000 வருஷம், 7ன்றது பரிபூர்ணம். அந்த 7000 வருஷம் அந்த இஸ்வில கண்டிப்பா இயேசு வருவார். அது மட்டும் பொறுமையாக்குவார். 2024 வருஷம் தான் ஆயிருக்கு. 2024 வருஷம். அதுக்கு முன்னாடி 4000 வருஷம் ஆயிருக்கு உலகம் தோன்றும். மொத்தம் 6024 வருஷம். அப்போ 7000க்கு இன்னும் எவ்வளவு வருஷம்? 7000க்கு இப்போ 6024மா? 7000க்கு கணக்கு போடுங்க. 976 76
976 வருஷம் வந்துச்சுன்னா 7000 பரிபூர்ணம். அந்த நாட்களில் கண்டிப்பாக இயேசு வருவார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சிலர் கர்த்தரை அறியாமல் நரகத்துக்கு போறது பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் எப்படியா நம்ம மூலியமா நம்ம அந்த கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னு தான் இயேசு பொறுமையா காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒருவனும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனா அழிவு உண்டு. இந்த உலகத்துக்கு எப்படி அழிவு உண்டுன்னா, முதல் தண்ணீர்னால அழிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அக்கினினால அழிக்கப்படும் என்று வேதத்துல பேதுரு புஸ்தகத்துல ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். முதல் தண்ணீர்னால அழிக்கப்பட்டது பூமி, மனுஷ குலம். இப்போ நெருப்புனால அழிக்கப்பட போகிறது. அது மட்டும் அவர் பொறுமையா தான் இருப்பார். அது மட்டும் அவர் துர்மார்கனையும் நேசிப்பார், நீதிமானையும் நேசிப்பார். அதனால கிறிஸ்துவுடைய மனசு நமக்குள்ள இருக்கணும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? துர்மார்கர்களை கூட நாம் என்ன பண்ணோம்? நமக்கு கெட்டுதா பேசினவங்கள, கெட்டுதா பண்ணவங்கள, நம்மளை ஏமாத்தினவங்கள நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுடைய மனசை நாம் நம் மூலியமா அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவன் எப்படி ரட்சிப்புக்குள்ள வருவான்? அப்படியே இருந்தா அப்படியே நரகத்துக்கு போயிடுவானே. அப்புறமா அதுக்கு பொறுப்பு யாரு? நம்ம தான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், உலகத்தார் நடக்கிறது போல நாம் நடக்க கூடாது. கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவுடைய மனசை நாம் வெளியே காட்டணும் அவனுக்கு. அப்பதான் அவன் ரட்சிப்புக்குள்ள வருவான். அந்த ஆத்மா காப்பாற்றப்படும். அதனால தான் இந்த உலகத்திலிருந்து உன்னையும் என்னையும் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅಷ್ಟೇ ನಾವು ವಾಕ್ಯ ಓದ್ಬಿಡಿ, ಮುಗಿಸಿ. ಅವರ ಹೃದಯ ಕಠಿಣವಾಯಿತು. ಆಮೇಲೆ ಕಠಿಣದಿಂದ ತಮ್ಮಲ್ಲಿರುವ ಜ್ಞಾನದ ನಿಮಿತ್ತದಿಂದಲೂ ದೇವರಾಗುವ ಜೀವಕ್ಕೆ ಅನ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ತಮ್ಮ ದುಸ್ಥಿತಿಗಾಗಿ ಸ್ವಲ್ಪವೂ ಚಿಂತಿಸದೆ ತಮ್ಮನ್ನು ಬಂಡುತನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಅತ್ಯಾಶದಿಂದ ನಡೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ ಅವರು. ಆದರೆ ನೀವಾದರೂ ಕ್ರಿಸ್ತನ ಧರ್ಮವನ್ನು ಅಂಥದೆಂದು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಆತನನ್ನೇ ಕೇಳಿದ್ದೀರಲ್ಲ, ಆತನಲ್ಲಿಯೇ ಉಪದೇಶವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಲ್ಲ. அல்லேலூயா. அவங்களுடைய ஆசை பாசனால அவங்க அழிந்து போறாங்க. ஆனா நாம் அப்படி இல்லை. நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் ஆவியா இருக்கிறார் நாம் நம்புறோம். ஆவியானவர் சபைக்கு பேசுறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவருக்குள்ளே நாம் கிறிஸ்து ஆவியா நமக்குள்ள உபதேசம் பண்ணுகிறார் என்று அந்த உபதேசத்தை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்று இருக்கிறோம். இயேசுக்குள்ள இருக்கிற அந்த உபதேசமோ எது என்றால், நீங்கள் உங்களுடைய நீங்க முதல் வாழ்ந்து கொண்டிருந்தீங்களே, பின்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, அந்த நடத்தையை, அந்த காரியத்தை, அந்த ஹேபிட்டை அனுசரிக்காமல் பூர்வ சுபாவானா உங்க அந்த பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டு கிறிஸ்துக்குள்ள அவருடைய மனசை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏத்துக்குங்க. கிறிஸ்துவின் மனசு உங்களுக்குள்ள வர்ற அளவுக்கு நீங்க அதை செய்யுங்க. அது ரொம்ப பயங்கரமான தவறான அது கெடுதலானது. இந்த பழைய வாழ்க்கை நம்ம கூட இருக்குது தெரியுமா? இன்னும் இருக்கும் சிலருக்கு. தூக்கி போட்டுருங்க அதெல்லாம். அல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு தப்பு செஞ்சுக்கிறாங்க, நீங்க மன்னிச்சுட்டா உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போகாது. நீங்க நான் செய்த பாவத்துக்கு சாட்சாத் அந்த பகவான் தேவன் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்து நீங்க நான் எந்த தவமும் செய்யல, அவரே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ நீ நான் மன்னிக்கிறதுல என்ன ஆகுது? அவங்க மேல வைராகத்தை காட்டுறது என்ன ஆகுது? உனக்கு துரோகம் செஞ்சாங்களா, மன்னிச்சுட்டு போயினே இருந்து. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தவங்க துரோகம் செஞ்சாங்க. ஒருத்தன் யாருன்றே தெரியாதனா, ஒருத்தன் 30 காசுக்கு பிடிச்சு கொடுத்தான், ஒருத்தன் சந்தேகப்பட்டான். அதுக்கண்டு இயேசு எல்லாரையும் வெறுத்துட்டாரா? இல்லையே. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிச்சாரு. நீ நேசி. நீயா வெறுக்கிற? நீயா அந்நியனை போல நீ பேச பார்க்கிற?
உனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கணும். அப்புறம் நீங்க உங்களுடைய உள்ளத்துல புதிதாக ஒரு புதிய சுபாவம் உங்களுக்குள்ள நீங்கள் தரித்துக் கொள்ளுங்க. அது எப்படின்னா நீங்களா தரித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுபடி நடந்தா அது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டிவ் பண்ணிடாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நாள் வாழா சங்கீதப்படி வசனத்தை படி ஜபம் பண்ணு ஆராதனை பண்ணு, இன்னைக்கு அங்க இருக்கிறான் நாளைக்கு இங்க வரவான்ட்டு நான் நம்புறேன். ஆமென். ஒரு ஆத்மாவை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு ஆத்மாவை ஊழியத்துக்கு உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க. நாங்கெல்லாம் ஈஸியா வந்துட்டோம். ஆனா இந்த சபையில ஒரு ஆத்மா உருவாக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா உருவாக்குற வேலை தாங்க நாங்க செஞ்சிருக்கிறோம். உங்களெல்லாம் உட்கார வச்சு காணிக்கை வாங்கி தசமபா வாங்கி வார்த்தையை சொல்றதுக்காக அனுப்பல. தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்டு நீங்க இன்னொருத்தருக்கு போதிக்கணும் என்றுதான் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு போலும் பிரயாசப்பட்டார். அவ்வளவுதானா? அந்த சுபாவமும் தேவனுடைய அவருக்கு சரி சமமா அந்த சுபாவம் நமக்குள்ள அது சத்தியத்திலும் அது நீதியிலும் அது தேவனுடைய பயபக்தி உள்ளத்திலும் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்க. உங்க பழைய சுபாவத்தை தூக்கி போடுங்க. இன்னைக்கு நீங்க புதுசா பிறந்திருக்கிறீங்க. ஆனா அந்த பழைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தூக்கி போடுங்க. அது ரொம்ப கெட்ட சுபாவம். சில நேரத்தில் பாஸ்டர்மாக்கு எத்தனை முறை சொல்லிட்டேன், நான் போயிடுறேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்துடுறேன், தண்ணி வச்சுக்கின்னு தம் வச்சுக்கின்னு நல்லாவே இருந்துறேன், இந்த வாழ்க்கையவா நான் எத்தனை முறை சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறான், அந்த பழைய வாழ்க்கை சரியில்லைங்க. அது ரொம்ப கெட்டுதானது, ரொம்ப கெடுதலானது. அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு புதிய சுபாவத்தை, கிறிஸ்துவின் சுபாவத்தை, மன்னிக்கிற சுபாவத்தை, தயவு காட்டுகிற சுபாவத்தை, அன்பின் சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்று கூட வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன். பாஸ்டர்மா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வேலைக்காரங்கெல்லாம் மரியாதையே இல்லாத பேசுகிறாங்க. அவங்க அப்பத்துலேருந்து பழகிட்டாங்க. நேற்று ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஒரு 2-3 பேர் இப்போ மரியாதை கொடுத்து வேலையில் வந்து எனக்கு மரியாதை கொடுக்குறதுனா வேலைக்கு வாங்க, இல்லைன்னா வராது. நான் ஒரு ஊழியக்காரன், என் கூடவே பின்னாடி உட்காரு, பீடி பற்ற வச்சு அடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லையா? திட்டேன் நான். நீங்கள் குடிங்க, நான் வானான்னு. நீங்கள் தண்ணி அடிங்க, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் ஏன் கூட வரும்போது 4 பேர் முன்னாடி எனக்கு மரியாதை. நீங்கள் பீடி போய் எங்கன்னா வச்சுக்கோங்கப்பா, நான் இறங்கி நான் மண்டினி கேஸ் போயிடுறேன், நீங்கள் எதனா பண்ணிக்க. ஏன் பின்னாடி உட்காந்து பீடி அடிக்கிறது? ஓனருக்கு முன்னாடி மரியாதை இல்லாத பேசுறது. ஒரு மேஸ்திரி, நாங்களும் 15 வருஷம் ஒருத்தர்கிட்ட கொத்தடிமையாக தான் வேலை போவோம். ஆனால் அவருக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்போம் தெரியுமா? நாங்கள் அண்ணான்ட்டு, என்ன அண்ணான்னு கூப்பிடுன்னு சொல்ல, ஏய் 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 இதெல்லாம் வேண்டாம். ஏய் பிக்சர் பார்த்துருக்குறேன். ஏய் யாருது அது? விக்ரம் யாரு? அந்நியனா? ஹல்லேலூயா. அவர் பாரு ஏன் நினைச்சிட்டுக்கிறார், ஏ பிக்சர் நினைச்சிட்டுக்கிறார். உபேந்திராது இருக்கட்டும். ஹல்லேலூயா. நம்ம பழைய சுபாவம் எடுத்துருந்தாங்க, திரும்ப அதை நம்ம தரித்துக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவர் புதிய சுபாவத்தை நமக்குள்ள கொடுக்கும். அந்த கிறிஸ்துவை அனுசரித்து நாம் நடக்க வேண்டும். உலகத்தின் ஜனங்களுக்கு நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். அவங்க பார்க்கணும் நம்மளுடைய வெளிச்சத்தை. நம்மள ஆண்டவர் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு உப்பா வழியா வச்சிருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் அவங்களுக்கு தெரியணும். நம்முடைய ருசி அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிக்கல, அதுக்கு தான் அவங்க அங்க இருக்கிறாங்க. நீ நானே கண்டுபிடிச்சுக்கிறோம், அதுக்கு தான் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அவங்களை அங்கேயே விட்டுடலாமா? வேண்டாம். இந்த கர்த்தர் நமக்கு நாம் பின்காலத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் பின்காலத்தில் இருட்டில் வாழ்ந்துருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள் வெளிச்சத்தில் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் போல நாம் நடந்துக்கணும். நம்முடைய வெளிச்சம் ஊராருக்கு ஊட்டாருக்கு தெரியப்படணும். கர்த்தர் நம்மளை சுவையா மாத்திருக்கிறார். உப்பு தேவையில்லாதது தான். ஒரு நாள் நம்ம எல்லாம் அந்த உலகத்தின் ஜனங்களுக்கு தேவையில்லாதவர்கள் தான்.
குடிகாரன், தரித்திரன், திருடன், ஜெயிலு, பொறுக்கியா தான் இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தையே கர்த்தர் நம்மளை சுவையா மாத்தி இருக்கிறார். உப்பு வேஸ்ட் தான், ஆனா அந்த உப்பை வச்சே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு மாற்றமா தெரியும். நாமும் உலகத்தின் ஜனங்களை போல நடந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆததுனால கடைசியா ஒரு வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இதுதான் மெயின் வசனம். இதுதான் 1 கொரிந்தியர் 11ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನ. ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆಯೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರನ್ನ ಅನುಸರಿಸಬೇಕು? ನೀವು ನೋಡಿ, ಇದೇ ವಾಕ್ಯ ಓದುದಲ್ಲ. ಇವಾಗ ನೀನು ಹೇಳು, ನೀನು ಓದ ವಾಕ್ಯ. ಯಾರು ನೀನು? ಹಿಂಗೇಳು ಹೇಳು. ಹೇಳು ಇವಾಗ. ಇವಾಗ ಯಾರಿಗೆ ಹೇಳಿದೆ ನೀನು? ಯಾರಿಗೆ ಹೇಳಿದೆ? ನನ್ನ ಇಟ್ಕೋ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸಿದ ಹಾಗೆ ನೀವುಗಳು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸಿ. ಆಮೆನ್. நான் கிறிஸ்துவை நம்பினது போல நீங்களும் நம்புங்க. நான் கிறிஸ்துவை அனுசரித்தது போல. அப்படின்னா எனக்கு இப்போதுக்கு யாரும் எதிரியே இல்லைங்க. எல்லா நண்பர்கள் தான், எல்லா சகோதரியர்கள் தான், எல்லா சகோதரர்கள் தான். ஆனா இருந்தாங்க, தப்பு அவங்களதே இருக்கும். நாங்க தப்பு பண்ண மாதிரி. ஆனா இன்னைக்கு சரி நாங்களே தப்பு பண்ணதான் நினைச்சுக்கங்கன்னு போய் காம்ப்ரமைஸ் ஆனதுனால இன்னைக்கு யாரும் எங்களுக்கு எதிரியே இல்லை இந்த பூமியில. எனக்கு ஒருத்தர் எதிரி இருக்கிறானா, அவன் பிசாசு. இயேசுவின் நாமத்துல அவன் தலையை நசுக்க எனக்குள்ள வல்லமை உண்டு. ஆமென். லூயா. உனக்கும் எதிரியா இருந்தா ஒருத்தன் தான் இருக்கணும். யார் அவன்? பிசாசு ஒருத்தன் தான் உனக்கு எதிரியாகும். ஜனங்கள் அல்ல, ஆத்மாங்கள் அல்ல, ஊட்டார் உருவார் அல்ல. நல்லா யோசிங்க. நீங்க யாருன்னா உங்க குடும்பத்துல நீங்க பேசாம எரிச்சல்லையோ கோபத்துல இருக்கிறீங்களா, போன் பண்ணி பேசிடுங்க. தப்பு அவங்க தான் செஞ்சிருப்பாங்க, தப்பு அவங்க தான் இருக்கட்டும். நீ தப்பு செய்யல, அவங்க தான் நல்லவங்க, நீ கெட்டவனா அவங்க பார்வைக்கு இருக்கலாம். போன் பண்ணி பேசிடுங்க, போன் பண்ணி பேசிடுங்க, மன்னிச்சிடுங்க. நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் பேசிடுங்க. உங்களுக்கு யாருமே எதிரி இருக்க மாட்டாங்க. பாருங்க, உனக்கு எதிரி என்ன இந்த உலகத்தில் யார் தெரியுமா? சாத்தான் ஒண்டி தான் உனக்கு எதிரியாகும், ஜனங்கள் அல்ல. அல்லேலூயா. அது ஜனங்கள் உனக்கு எதிரியா இருந்தா அது சாத்தானுக்கு மிஞ்சினதாயிடும். நல்லா யோசிச்சுங்க. வார்த்தை கேட்டுக்கிறீங்க. கிறிஸ்துவ அனுசரிக்கிறேன்னு சொன்னேன். வார்த்தை சொன்னது போல நான் கிறிஸ்துவ அனுசரித்தேன். அந்த வார்த்தையை கேட்டு அவர் சொன்னார், உன் எதிரியை நேசி, உனக்கு விரோதம் செய்தவர்களை போல் போய் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு யாரும் எதிரி இல்லை. அதனால நான் கிறிஸ்துவ அனுசரித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவ அனுசரிக்கிறது கத்துக்குங்க. இல்லை செய்யணும், இது கடுமை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். இன்னும் அந்த வசனத்துக்கு நிறைய வழக்கம்